நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு பரபரப்பா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது என்ன? அது நம்ம ஃபர்ஸ்டே டைட்டில சொல்றோம், கரடியே காரி துப்புன மொமெண்ட். அதுதான் வந்து போயின்னு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளா பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சி, ரவுண்ட் டேபிள் சொல்லுவாங்கல்ல, அந்த தியேட்டர் ஓனர்கள்லாம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் நம்ம ரோஹிணி தியேட்டர் ஓனரு, நம்ம கமலா தியேட்டர் ஓனரு, அப்புறம் வந்து கேசினோ தியேட்டரு, அப்புறம் உட்லண்ட்ஸு, 4 பேர் தான். அப்புறம் வரதராஜா சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தியேட்டரு ஒரு 6 பேர் நினைக்கிறேன், ஜிகே சினிமாஸ். இவங்க 6 பேர் உட்காந்து ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி, இந்த வருஷம் என்னென்ன படம்லாம் ஓடிச்சு அப்படின்னும் போது இந்த கங்குவா விஷயம் வந்தது. ஆனா ஸ்டார்டிங் எல்லாம் கங்குவாக்காக இந்த வருஷம் நல்லா என்ன படம் ஓடிச்சு, எல்லாரும் பொதுவா கோட்டு தான் நல்லா வரோம், மஞ்சுபல் பாய்ஸ் ஆஸ் யூசுவல் அப்படின்னும் போது இந்த கங்குவா பத்தி வந்து போச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ்லாம் என்ன ரெஸ்பான்ஸ் சொன்னாங்களோ அதே தான் அப்படியே இந்த தியேட்டர் ஓனரும் வந்து எல்லாருமே சொல்றாங்க. அதுவும் வந்து ரொம்ப கேவலமா பேசுனாங்க. ஆனா இதுக்கு நம்மள போய் பைட்ஸ் எடுக்க கூடாது, நம்மள பேன் பண்ணனும், வீடியோவை பேன் பண்ணனும், சீல் வைக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வர போனாங்க. இவங்களே முதல்ல அந்த படத்தை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரேவந்த் கொஞ்சம் டீசெண்டா சொன்னா போல, ஓவர் ஹைப். நம்ம தான் அதே தான் சொன்னோம். நீ அதான் 10 ரூபா பொருளை வந்து 100 ரூபாய்க்கு வித்தனா வாங்குறனுக்கும் வருமா வராத, இதுதான் நம்ம சொன்னோம். சோப்பு டப்பா ஆறுதல் பரிசாக சோப்பு டப்பான்ற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து ரேவந்த் சொல்றா போல, இந்த மாதிரி ஓவர் ஹைப் தான் வந்து படத்துக்கு வந்து. அடுத்தது நம்ம கேஷ்னோ தியேட்டர் ஓனர் சொன்னாரு, நாங்களே சவுண்டை கம்மி பண்ணோம் அப்படின்ற. அடுத்தது அதுதானே எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது ஆடியோ வந்து ரொம்ப சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது ஒரு மேட்ரு. அப்புறம் வந்து இந்த உட்லண்ட்ஸ் ஓனர் தான் கொஞ்சம் வயசான ஒரு தாத்தா மாதிரி இருக்கிறாப்புல. அவர் வந்து இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து அந்த அறிக்கையெல்லாம் விட்ட உடனே அவரும் கொந்தளிச்சாரு. உட்லண்ட்ஸ் தியேட்டர் ஓனர் அவரு. இல்ல எல்லாருமே இது மாதிரி படத்தை இது பண்றாங்க. நம்ம நாங்க தியேட்டர்ல விட மாட்டோம். நான் அப்ப கூட நானே போய் கீழே போய் ஒரு கமெண்ட் போட்டேன், முதல்ல உன் தியேட்டர்ல வந்து எவன் படம் பாக்குறான், அதுவே ஒரு மோட்டு பூச்சி தியேட்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தேன். அவரு என்னன்னா சரி அவரு இவ்வளவு சூப்பரா கங்குவாக்கு முட்டு கொடுப்பாருன்னு பார்த்தா இன்னும் கேவலமா ஞானவேலை கலாயிற மாதிரி. ஐயா அந்த பாஸ் இன்னும் என்கிட்ட இருக்குது, நேரு ஸ்டேடியம் பாஸ். எப்ப சக்சஸ் மீட்டுன்னு இன்னும் நீங்க சொல்லவே இல்லை, பேக்கெட்லயே வச்சுன்னு சுத்தினுக்கிறேன். அப்புறம் வந்து தியேட்டருக்கு வந்து ஆஹா ஓன்னு பேசும் பார்த்தா என்ன பார்க்காமயே ஓட்டாங்க ரசிகர், இப்படின்னு போட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. அப்போ வந்து இது வந்து ஒத்துக்கிறாங்க. அப்போ மீடியாவுக்கும் அந்த நல்லா இல்ல அப்படின்றதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவங்க என்ன அங்க கொடுத்தாங்களோ அதுதான் ஆடியன்ஸும் பேசுனாங்க, மீடியாவும் அதே தான் பேசுச்சு. இப்ப என்னன்னா இவங்களே அதே தான் பேசியிருக்காங்க. ஆனா இவங்க பேசுறது ஒரு நியாயமா? ஒரு தியேட்டர் ஓனர் இன்னைக்கு வந்து உனக்கு இந்த படம் சரியில்லை, ஒருவேளை அடுத்த படம் உனக்கு சூப்பர் ஹிட் கொடுத்தா நீ வர கலெக்ஷன் என்ன பண்ணுவ? சூர்யா 45, சூர்யா 45, அது முன்னாடி 44 இருக்கு, கார்த்திக் சுப்ராஜ். இது படம் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, மார்ச் மாசம் அந்த மாதிரி ரிலீஸ் ஆயிடும் போல இருக்கு. அப்ப அந்த படம் வந்து உனக்கு ப்ராஃபிட் கொடுத்தா நீ எப்படி பேசுவ? இதே இவங்க தான் நம்ம சூரியரை போட்டுரும் ஜெய் பீமோ வந்து ஓடிடியில கொடுத்துட்டாரு சொல்லி சினிமாவே அழிச்சிட்டாரு சூர்யா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா நீங்களே வந்து ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து பேசுற, அது எவ்வளவு மனசு கஷ்டப்படும். ஒரு ஞான வேலையா இருக்கட்டும், எவ்வளவு சிங்கத்துல நீ எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப. அதுவும் இந்த உட்லண்ட்ஸ் ஓனர் பேசுறது எனக்கு இன்னும் ஆறவே இல்லை. சென்னையில ஒரு தியேட்டர் அப்டேட், அண்ணா தியேட்டர் கூட அப்டேட் ஆயிடுச்சு. எது அண்ணா தியேட்டர் கூட அந்த சேரிகிர்லாம் அந்த குஷன் எல்லாம் மாத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்டேட் ஆகாத ஒரே தியேட்டர் சென்னையில உட்லண்ட்ஸ் தியேட்டர். அவ்வளவு மோசமா இருக்கும் தியேட்டரு. கொஞ்ச நேரம் போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரத்துல உனக்கு சொரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு தியேட்டரு. அவரெல்லாம் வந்து நம்ம சூர்யாவை எனக்கு ரொம்ப கொதிச்சிச்சு. எனக்கு என்னதான் அந்த படம் நல்லா இல்ல, நம்மளும் வந்து கழுவி ஊத்திருக்கோம் அந்த படத்தை பத்தி, சரியில்லை, கனெக்ட் ஆகல. நம்மளா எதுவும் வந்து இது பண்ணல, மக்கள் சொன்ன விஷயம் தான் நம்ம சொன்னோம். நம்ம படம் பார்த்தே நம்மளுக்கே கனெக்ட் ஆகல. ஃபர்ஸ்டா தான் ½ hour இப்போ வந்து ஓடிடியில வர ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி எப்படி இருக்கு, அந்த 11 நிமிஷம் ட்ரிம் பண்ணாங்க. நாங்க அதே வேற ஒருத்த பதிவு ஒண்ணு போட்டிருந்தானுங்க, ஏண்டா இந்த படத்தை எப்படி தியேட்டர்ல உட்காந்து பார்த்தோம்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஒரு பதிவு வந்து போட்டு. ஆனா நீங்க அமேசான் பிரைம்ல நம்பர் 1ல இருக்குது அது ஸ்ட்ரீமிங்ல. நான் போய் பார்த்தேன், சரி என்ன பண்ணி வச்சேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் அதான் அந்த 10 நிமிஷம் அந்த இந்த சூர்யா இப்ப நடக்கிற போட்டு புதறி வச்சிருக்காங்க. கட் பண்ற பேர்ல ஒரு கனெக்ஷனே இல்ல, டப்புன்னு சீக்கிரம் போயிடுது, டக்குன்னு போயிடுது. அந்த பெசாத அந்த போர்ஷனே தூக்கி போட்டு ஸ்ட்ரைட்டா கம்புவால எடுத்து போயிருக்கலாம். அதுக்கப்புறம்
பிளாஷ்பேக் தான் டூ இருக்கும்ல, அதெல்லாம் ஒண்ணா பிளாஷ்பேக் வந்து போற அந்த மாதிரி மாதிரி பண்ணிருக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அதுதான் மன வருத்தம், படம் சரியில்லைன்னு அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். உடனே வந்து ரிவ்யூவால தான் இல்ல இது வந்து தியேட்டர் ஓனர் சொல்லிட்டாங்க, மக்கள் சொல்லிட்டாங்க, மீடியா சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் கூடமே ஞானவேல் ராஜா அதை ஏத்துக்க மாட்டேன்றாருல. ஆமா வருவாரு. இந்த விஷயங்களை வந்து ஞானவேல் ராஜா புரிஞ்சினாலே கரெக்டா இருக்கும். படம் நல்லா இல்லதான், அது உண்மைதான் அப்படின்ற விஷயங்களை அவர் புரிஞ்சினா போதும். அதுக்கப்புறம் அவருடைய அசிஸ்டன்ட் நீ வேற அவரை பத்தி பேசாத, இது வாங்கி வச்சிருக்காரு, கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருக்காரு. என்னை பத்தி யாராவது இனிமேட்டு பேசுனீங்கன்னா மான நஷ்ட வழக்கு கொடுப்பேன்ட்டு. ஆனா இவரு உட்காந்து எல்லா சேனல்லயும் எல்லா படத்தையும் பத்தி பேசுவாரு, எல்லா படத்தையும் பத்தி பேசுவாரு. முக்கியமா விஜய் ரசிகர் டார்கெட் பண்றதே இவரு தான். அந்த ஒரு படம் வந்து சரியில்லை, அவர் பேரை மட்டும் சொல்றாரு. நம்ம சொல்றோம், புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டோம், புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவரு அந்த அளவுக்கு அவர் மட்டும் மத்த படத்தெல்லாம் வந்து பேசுவாரு, கலெக்ஷன் பத்திலாம் பேசுவாரு. ஆமா ஒரு 4 நாள் ஆகுது அப்படி அவர் போட்டாரா பதிவுல? நம்மளுக்கு வந்தது, மீடியா குரூப்லயே வந்தது. ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் இனிமேட்டு என்ன பத்தி யாராவது அவதூறு பரப்புனீங்கன்னா அது எத்தனை மாசத்துக்கு? அதெல்லாம் இல்ல, ஃபுல்லா வாங்கி வச்சிருக்காரு. அந்த அட்வொகேட் டீம் இவரு எவ்வளவு கொடுத்தாருன்னு தெரியலையா? அதை விட்டுரு. சரி, அவரு வந்து யாரையாவது தரங்குறவா பேசலாம், அவரு பேசலாம். ஏன்னா அவர் வந்து விமர்சகர். ஏன்னா புத்தகம் எல்லாம் எழுதிருக்காரு, நேஷனல் அவார்ட் எல்லாம் வாங்கிருக்காரு புத்தகம் எழுதி. அவரு பேசலாம், நம்ம வந்து பேசக்கூடாது. அவர் பேர் இனிமேல் நம்ம சொல்ல மாட்டோம். வேறவே வேணாம், இனிமேல் சொல்ல தேவையில்ல. நம்ம ஏன்னா அட்வொகேட் டீம்லாம் நம்ம கிட்ட இல்ல. அதனால அவரும் கொஞ்சம் எங்களுக்கு என்ன வருத்தம்னா, இந்த வீடியோல என்ன பதிவு பண்றேன், ஒரு தியேட்டர் ஓனர் உட்காந்து எப்படி இப்படி பேசலான்றதா எங்க மக்கள் பேசுறது வேற. ஆமா, மீடியா பேசுறது இருக்கிற உண்மையை வந்து சொன்னாங்க. ஆனா ஒரு தியேட்டர் ஓனரே வந்து இது மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் தோணுது. இதுமேட்டு நீங்களா வந்து யார் நண்பர்கள் யார் எதிரி நீங்களே பார்த்து போய், ஏன்னா ஒரு தோல்வி வந்த அப்புறம் தான் தெரியும் யாரெல்லாம் நம்ம கூட இருக்கிறானுங்க. வேற போயிட்டு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள்லாம் போயிட்டு பைட் எடுத்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் டீமே கூப்பிட்டு போயிருக்காங்க. சார் வெளியில எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு, உள்ள எடுப்போம் வெளியிலன்னா எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க. எங்களுக்கு ரோகிணி தேட்டர் இருக்குங்க, அங்கே போட்டால் வேணா நாங்கள் உள்ளே வந்து எடுப்போம், வேறு எந்த தேட்டர்லையும் நாங்கள் எடுக்கலாம் மாட்டோம், நீங்கள் உள்ளே கூப்பிட்டு போகிறோம்லாம் சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க. அதனால மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள் ரோகிணி தேட்டரு. எல்லாரும் ரோகிணி தேட்டரில் போயிட்டு படத்தை பாருங்க. உங்களுடைய பதிவை இந்த கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுவும் நாங்கள் பேர் சொல்லாத ஆள் யாருன்ட்டு நீங்களே வந்து கரெக்டாக சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.